சிந்து பைரவியில ஆறுமுகத்தை பார்த்தாதான் ரொம்ப பாவமா இருக்கு. பைரவி கிட்ட டெய்லி திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்காரு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிந்து சிவாவோட போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸ்னேகா மேல வச்சிருந்த அன்பு உண்மையா இருக்கலாம் டாக்டரே, ஆனா ஸ்னேகா உன் மேல வச்சிருக்கிறதெல்லாம் உண்மையான அன்பே கிடையாது. அவளை பார்த்தா அவ்வளவு நல்லவ மாதிரியெல்லாம் தெரியல. என்கிட்ட நிறைய தடவை வந்து பார்த்து உனக்கு எவ்வளவு பணம் வேணா தர்றேன், சிவாவை எனக்கு விட்டு கொடுத்துருன்னு அவ கேட்டா. உண்மையான அன்பை யாரும் காசு கொடுத்து விலை பேச மாட்டாங்க. ஒரு நாள் உனக்கு அது புரியறப்போ என்ன நீ ஏத்தப்ப டாக்டரே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா சிவா வீட்டுக்கு வரவே இல்லை. காலையில அன்னபூர்ணி கிட்ட போய் சிந்து அதை சொல்றாங்க. போன் பண்ணி பாத்தியாமான்னு கேட்டதுக்கு கால் பண்ண கட் பண்ணி விட்டுட்டாருன்னு சொல்றாங்க. வேலையா இருந்திருப்பாமா, அதனால கட் பண்ணிருப்பான். ஆனா வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு கால் பண்ணி அவன் பேசி இருந்திருக்கணுமே, ஏன் பேசல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஏன் வீட்டுக்கு வரல, போன்ல ஏன் திரும்பி பேசலன்னு கேக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சிந்து. பேசாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கே போய் சிவாவை பார்த்து பேசி அங்க இருந்து அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அன்னபூர்ணி. இவங்க பேசுற எல்லாத்தையுமே இங்க இருந்து மகா, அவங்க பொண்ணு எசக்கி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இது உங்க குடும்ப பிரச்சனை சிந்து, நீங்க 2 பேர் பேசிதான் முடிவெடுக்கணும். நான் இதுல நடுவுல வர்றதுக்கு விரும்பல அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. சரியத்த, நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா இவ ஹாஸ்பிட்டல் போறா அப்படின்னு எசக்கி கேக்குறாரு. இவ ஹாஸ்பிட்டல் போனா சிவா வந்துருவானா? இப்பவே ஸ்னேகாக்கு கால் பண்ணி இவ வாசல்ல கூட நுழையாதபடி பண்ற. இங்க இருந்து போய் அவ அசிங்கப்பட்டு தான் திரும்ப வரப்போறா அப்படின்னு சொல்றாங்க. ஆறுமுகம் பாத்ரூம்ல குளிக்க போறாரு. அங்க பைரவியோட சாரி பிளவுஸ் எல்லாம் இருக்கு. இங்க இது இருக்கே, எடுத்து வெளியே போலாமேன்னு கையில எடுக்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல உள்ள வந்துடுறாங்க பைரவி. என்னோட பிளவுஸ கையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, மொதல் அதை கீழே போடு அப்படிங்கிறாங்க. ஆறுமுகமும் டக்குன்னு கீழே போட்டுறாரு. குளிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, இங்க வந்து என்னோட சாரி பிளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆறுமுகம் நடந்ததை சொல்லிட்டு, ரொம்ப ஓவரா சீனப்படாதீங்க, நாங்களும் பொண்ணு கூட தான் பிறந்திருக்கோம். திடீர்னு வந்து பார்த்துட்டு உங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. கீழே பாத்ரூம்ல தண்ணி வரல, அதனாலதான் மேல வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. தண்ணி வரலனா இங்க வந்துருவியா? உங்க கூட பிறக்கிற எல்லாருமே என்ன ரொம்ப நல்ல பசங்களா? ஊர்ல குளம் குட்டைன்னு எதுவுமே இல்ல, அங்க போய் குளி, தயவு செஞ்சு இங்க வராத, கெட் அவுட் அப்படிங்கிறாங்க. அவனா இதை ஒண்ணு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு ஆறுமுகம் அங்க இருந்து போறாரு. ஆறுமுகம் இருந்தாலும் பாவம் தான், இவ்வளவு எல்லாம் இவங்க திட்டக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. எப்ப பார்த்தாலும் இவன் ரூம்குள்ள வந்துடுறானே, இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பைரவி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு உங்க அத்தையை எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு கூட்டிட்டு வரணுமேமா, இன்னும் கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இதோ நான் அத்தை கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு பைரவியும் சொல்றாங்க. இங்க மகா ஸ்னேகாக்கு கால் பண்ணி, ஸ்னேகா, இந்த சிந்து சிவாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரா. எக்காரணத்துக்காகவும் சிவாவை பாத்திரவே கூடாது. அவளை உள்ளேயே விடாத, அங்க இருந்து அடிச்சு வெளியே துரத்தி அசிங்கப்படுத்திடு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்னேகாவும் நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. பைரவி அத்தையை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிச்சுட்டே அவங்க ரூமுக்கு போறாங்க. அன்னபூர்ணி பைரவி கிட்ட, ஆறுமுகத்தை பாத்தியாமா, எங்கேயுமே காணோம் அப்படின்னு கேக்குறாங்க. தெரியலையே அத்தை அப்படின்னு சொல்ல, ஆறுமுகம் காயத்ரி ரூம் பாத்ரூம்ல இருந்து வெளியே வராரு. என்னடா நீ உங்க ரூம்ல குளிக்காம இங்க இருந்து வர்ற அப்படின்னு கேக்குறாங்க அன்னபூர்ணி. ரூம் பாத்ரூம்ல தண்ணி வரலமா, அதான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் நீ டக்குன்னு என்னன்னு பார்க்க மாட்டியா, அதுக்காக இங்க வந்து குளிச்சிருவியா, அப்ப பைரவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேக்குறாங்க. சீக்கிரமா அந்த பைப் எல்லாம் சரி பண்ணுன்னு சொல்ல, சரி பண்ண வேண்டியது பைப் இல்ல, உன் மருமகளை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆறுமுகம் போனதுக்கு அப்புறம் காயத்ரியை போய் அண்ணனுக்கு சாப்பாடு பரிமாறி வந்துடுறேன்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. அப்பாடா, அத்தை தனியா கிடைச்சிட்டாங்க அப்படின்ட்டு அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குமா, எனக்கு தான் எல்லாம் சரியாயிருச்சே, எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போறதுக்கோ மாத்திரை போடுறதுக்கோ எல்லாம் பிடிக்காதுமா, அதனாலதான் உடம்பு சரியில்லைனா சிவா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிடுறாங்க. பைரவி எப்படி இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியல. ஸ்னேகா இங்க வாட்ச்மேன் கிட்ட சொல்லி, இவ சிவாவோட ஒய்ஃப், காரணத்தை கொண்டும் அவங்கள உள்ள விட்டுறக்கூடாது, சிவாக்கு அது சுத்தமா பிடிக்காது, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகா உள்ள போறாங்க. உள்ள போன அடுத்த செகண்டே சிந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க. எப்படி நீ உள்ள வர்ற, சிவாவை பாக்குறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு ஸ்னேகா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சிந்து வர்றத வாட்ச்மேன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு, இவங்களை தான் உள்ள விடக்கூடாதுன்னு ஸ்னேகா மேடம் வந்து சொல்லிட்டு போனாங்க, இவங்களை உள்ள விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் டாக்டரை பார்க்கணும்னு சிந்து சொல்ல, அதெல்லாம் அவரை பார்க்க முடியாது, அவர் மீட்டிங்ல இருக்காரு, நாளைக்கு தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. நீங்க யார் என்ன டாக்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு, நான் அவரோட பொண்டாட்டி, நான் கண்டிப்பா அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்து. வாட்ச்மேன் உடனே, நீங்க வேணா அவருக்கு போன் பண்ணுங்க, அவர் அட்டன் பண்ணா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. சிந்துவும் சிவாக்கு கால் பண்றாங்க. ஆனா சிவா சிந்து தான் கால் பண்றாங்கிறத பார்த்துட்டு டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாரு, அட்டன் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் போய் அவரை பார்த்தே ஆகணும், அவர் நேத்துல இருந்து வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு திரும்பவும் சொல்றாங்க சிந்து. ஆனா அங்க இருக்கிற யாருமே சிந்துவை உள்ள விடுற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒருத்தவங்க வந்து அவசர அவசரமா ஐசியூ எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல எல்லாரும் போக அந்த கேப்ல சிந்து உள்ள நுழைஞ்சாங்க. இவ என்ன இப்படி உள்ள வர்றா அப்படின்ட்டு ஸ்னேகா டக்குன்னு போய் சிந்துவை மறைச்சு நிறுத்துறாங்க. இவா எல்லாம் உன்னை பார்க்க மாட்டான், நீ முதல் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நீ யாரு என் புருஷனை பார்க்க வேணான்னு சொல்றதுக்கு, நான் அவரை பார்த்தே ஆவேன், நீ தள்ளு இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை தள்ளியே விடுறாங்க.
ஸ்னேகா கீழேயே விழுந்துடுறாங்க. அவங்கள தூக்குறதுக்காக எல்லாரும் போக, என்ன நீங்க அப்புறமா தூக்கலாம், போய் அவளை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சிந்து அதுக்குள்ள ஒவ்வொரு ரூமா போய் டாக்டரே டாக்டரே அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. நான் சிவா அந்த ரூம்ல எல்லாம் எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் வாட்ச்மேன் எல்லாரும் சேர்ந்து சிந்துவை பிடிச்சு வெளியே தரன்னு இழுத்துக்கிட்டே வர்றாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் சிந்துவால அவங்க கைப்பிடியில இருந்து நழுவவே முடியல. போற போக்குல ஸ்னேகாவையும் ஒரு முறைக்கிறாங்க. ஸ்னேகா, இங்க வந்து என்னையே தள்ளி வர்றியா, உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சிந்துவை தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே கீழையும் தள்ளி விட்டுறாங்க. என்னோட ஹாஸ்பிட்டல், இங்க என்ன தாண்டி நீ உள்ள போய் சிவாவெல்லாம் பார்க்கவே முடியாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ரொம்ப திமிராவே பேசுறாங்க ஸ்னேகா. நார்மல் சீரியல் ஹீரோயினா இருந்தா அழுதுகிட்டே போயிருவாங்க, பாவமா மூஞ்சிய வச்சுப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா சிந்து அப்பேற்பட்ட ஆளா கிடையவே கிடையாது. வந்துச்சே கோவம். நீ அவங்க சிவாவை பார்க்காம இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நகர போறது கிடையாது. சிந்து எந்திரிச்சு அதே இடத்துலயே உட்கார போறாங்க. சிவாவை பார்க்காம நான் கிளம்பவே மாட்டேன்னு சொல்ல போறாங்க. சிந்து கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் எல்லாத்துக்குமே போராட்டம் தான். இந்த போராட்டத்துல சிவாவை பாக்குறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.